இன்றைய முக்கிய குறிப்புகள் அத்தியாயம் 6. மோசேயும் இஸ்ரேலரும் எதிர்கொண்ட கஷ்டங்கள் மற்றும் சுய சந்தேகங்கள் இருந்த போதிலும் அவருடைய வாக்குறுதிகள் நிறைவேறும் என்று கடவுள் மோசேக்கு உறுதி அளிக்கிறார். மோசே மற்றும் ஆரோனின் வம்சாவளி பட்டியலை நாம் காண்கிறோம். குடும்ப வரலாறுகள் பைபிளில் குறிப்பிடத்தக்கது. எப்பவும் அந்த ஹிஸ்டரி இருக்கும், ஏனென்றால் அவை கடந்த காலத்தில் கடவுளின் உறுதியான செயல்களுடன் மக்களை இணைக்கின்றன. அத்தியாயம் 7 மோசேயின் மூலம் தேவன் எகிப்தின் மீது கொண்டு வந்த 10 வாதைகளின் கதை. தேவனுடைய மக்கள் விடுவிக்கப்பட்டதை பற்றிய நேரடி விவரமாக செயல்படுகிறது. மோசேயின் உதாரணத்திலிருந்து நாம் தேவனுடைய சித்தத்தின்படி தீமையை எதிர்கொள்ளும் போது நம்மை பாதுகாக்கிறார் என்று இந்த அத்தியாயம் நமக்கு சொல்லுகிறது. 8வது அத்தியாயம் பார்வோன் மோசேயுடன் சமரசம் செய்ய முயன்றார். எகிப்திற்குள் கடவுளை வணங்கும்படி கேட்டார். அவருடைய மக்கள் வனாந்தரத்தில் அவரை வணங்க அனுமதிக்கப்பட வேண்டும் என்று கடவுள் ஆசைப்பட்டார். இதிலிருந்து நீங்கள் தம்முடைய வார்த்தையை உலகத்துடன் சமரசம் செய்ய அவர் விரும்பவில்லை என்பதை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். 3வது வாதை பிரதிபலித்த மந்திரவாதிகளின் இயலாமையையும் நாம் காண்கிறோம். பிசாசின் சக்திகளை விட தேவனுடைய வல்லமை வலிமையானது என்பதை இந்த கதைகள் மூலம் நாம் அறிகிறோம், புரிந்து கொள்கிறோம். ஆண்டவரும் நமக்கு சொல்கிறார். 8வது அதிகாரம் முடிந்தது. ஆமென். இன்றைக்கான கேள்விகள். 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பசங்க பைபிள் ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. முதலாவது கேள்வி, இஸ்ரேல் மக்களின் பணிச்சுமை அதிகரிக்கப்படுவதற்கு முன்பு எகிப்தில் அவர்கள் செய்த பணி என்ன? What was the Israelites' task in Egypt before their workload was increased? Basically அவங்க என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாங்க? 5வது அத்தியாயம் 7வது வசனம். Correct. செங்கல் செய்து கொண்டிருந்தார்கள். Yes, they were making bricks. செங்கல், correct. செங்கல் செய்து கொண்டிருந்தார்கள். Next கேள்வி, வேலை பளு அதிகமாகியதை பற்றி கேள்விப்பட்ட போது இஸ்ரேல் கண்காணிகள் என்ன செய்தார்கள்? How did the Israelite overseers react when they heard about the increased workload? 5ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களில் இருக்கிறது. அவருடைய வேலை அதிகமானதல்ல. ஸோ அந்த லீடர்ஸ், அதிகாரிகள் என்ன செய்தார்கள்? என்று இவங்க ஃபாரோ அவங்க சொன்னாங்க. ஸோ அப்போ இவங்க என்ன பண்ணாங்க? இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணாங்க? 5ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தில் கதறினார்கள். They protested against Pharaoh. நாங்க எப்படி வேலை பண்றது என்று கதறினார்கள். நெக்ஸ்ட் क्वेश्चन, இஸ்ரேல் கண்காணிகள் சொன்ன முறையை கேட்டதும் மோசே என்ன செய்தார்? How did Moses react after hearing the Israelite overseas complaint? 5ஆம் அதிகாரம் 22-23. இவர்கள் கம்ப்ளைண்ட் செய்ததால மோசே என்ன பண்ணார்? 22ஆம் தொந்தரவு கொடுக்கிறீர்கள். மோசே இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு யார்கிட்ட போறார் மோசே? 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மோசே ஆண்டவரிடம் திரும்பி சென்று ஆண்டவரிடம் முறையிடுகிறார். Yes, he prayed to God. ஆண்டவரிடம் சென்று முறையிடுகிறார். இப்படிலாம் ஆகுது, ஆண்டவரே என்ன பண்றது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் क्वेश्चन, பார்வோனின் கடின இருதயத்தின் நிமித்தம் அவனுக்கு என்ன செய்ய போவதாக கர்த்தர் சொன்னார்? What did the Lord say he would do to Pharaoh because of his hardened heart? 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யாருக்கு ஆன்சர் தெரியுமா? எஸ்மா. ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆண்டவர் என்ற என் பெயரால் என்னை வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை எனினும் எல்லாம் உள்ள கடவுளாகிய காட்சியளித்தவர் நானே. எஸ், என்னை பற்றி நான் வெளிப்படுத்துவேன். நான் இன்னும் அதிகமான அற்புதங்களை செய்வேன் என்று சொன்னார். மல்டிபிள் சைன்ஸ் அண்ட் வண்டர்ஸ். நானே ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுடைய கடவுள். தன்னை வெளிப்படுத்துவதாக, நானே உண்மையான தேவன் என்று வெளிப்படுத்த நிறைய விஷயங்கள் நான் செய்வேன் என்று சொன்னார். ஓகே, நெக்ஸ்ட். யாக்கோபு, ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு ஆகியோருடன் தாம் செய்த உடன்படிக்கையை கடவுள் எப்படி விவரித்தார்? How did God describe his covenant with Abraham, Isaac and Jacob? 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம்.
ஏதோ ஒண்ணு தருவேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுவாரு. இந்த யாக்கோபு, ஈசாக்கு அவங்களுடைய கானான் நாட்டை அவர்களுக்கு கொடுப்பதாக மூதாதையர் என்ன கொடுப்பார் என்றார்? கானான் நாட்டை கொடுப்பதாக மூதாதையர். கரெக்ட். By giving them the land of Canaan, கானான் நாட்டை கொடுப்பேன் என்று அவர்களுக்கு உறுதிமொழி கொடுத்திருந்தார். ஓகே. இஸ்ரேலர் மோசேயின் பேச்சை கேட்காததற்கு முக்கிய காரணம் என்ன? What was the main reason Israelites did not listen to Moses? Chapter 6 verse 9, 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இவற்றையெல்லாம் மோசே இஸ்ரவேல் மக்களிடம் எடுத்துச் சொல்லியும் வேலையின் பலவால் மக்கள் இஸ்ரவேல் மக்கள் செவிசாய்க்கவில்லை. ஏன் செவிசாய்க்கவில்லை? மோசன் எவ்வளவு எடுத்து சொல்லியும் மக்கள் அதை அவர் வேலை பருவானாலும் முன்னிட்டு அவர்கள் செவிசாய்க்கவில்லை மோசனுடைய வார்த்தைக்கு. கரெக்ட். ஏன்னா அவங்க ரொம்ப கொடுமை அனுபவிச்சுட்டு இருந்தாங்க இல்லையா? வேலையின் கொடுமையை முன்னிட்டு அவர்கள் மோசேவுக்கு செவி சாய்க்கவில்லை. க்ரூயல் பாண்டேஜ், அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அதனால அவருடைய செவி அவங்க சாய்க்கவில்லை. யார் ஆன்சர் பண்ணிட்டு இருக்குது? கேமரா ஆன் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. வேற யாரோ பேசிட்டு? நான் ஜோசப்பும் பேசினேன், அவர் தாஸும் பேசினேன். தேங்க்யூ. வாய்ஸ் வேற எங்கேயோ வந்துட்டு இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அவர்கள் பார்வோனிடம் பேசுகையில் மோசேயின் சம்பந்தமாக ஆரோன் எவ்வாறு விவரிக்கப்படுகிறார்? How is Aaron described in relation to Moses when they speak to Pharaoh? 6வது அதிகாரம் 29-30. ஆண்டவர் மோசேயோடு பேசி, நானே ஆண்டவர், நான் உன்னோடு பேசுவதெல்லாம் எகிப்து மன் பார்வோனிடத்து கூறி என்று அறிவித்தார். கரெக்ட். நான் உடன் செல்வதெல்லாம் நீ சென்று பாரோவிடம் பேச வேண்டும் என்று சொல்கிறார். இறைவாக்கினரை போல ஆரோன் தெரிவிக்கப்படுகிறார், காண்பிக்கப்படுகிறார். கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். பார்வோனுடன் பேசிய போது மோசேயின் வயசு என்ன? How old was Moses when he spoke to Pharaoh? 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தம்பி, நீங்க பைபிள் வச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? Look at your Bible and answer. 80 years old. 80 years old. Yes. ஆரோனுக்கு எவ்வளவு வயசு? 83. 83. கரெக்ட். ஆரோன் அண்ணா, மோசஸ் வாஸ் தம்பி. கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆரோனின் கோலின் அற்புதத்தை பார்வோனின் மந்திரவாதிகள் எப்படி பிரதிபலித்தார்கள்? How did Pharaoh's magicians replicate the miracle of Aaron's rod? 7 chapter 11 words. இவரு ஆரோன் ஆண்டவருடைய பவர்னால மேஜிக் பண்ணாரு, எல்லா மிரக்கிள்ஸ் பண்ணாரு. அவங்க எப்படி ஃபாரோ மேஜிஷியன்ஸ் எப்படி பண்ணாங்க அந்த மிரக்கிள்ஸ் எல்லாம்? அவங்களுடைய கோல் கூட பாம்பாச்சு. எப்படி? பார்வோன் தன் ஞானிகளையும் சூனியக்காரர்களையும் வரவழைத்தான். எகிப்திய மந்திரவாதிகளாகிய அவர்களும் தங்கள் வித்தைகளால் அவ்வாறே செய்தார்கள். கரெக்ட். அவங்களும் அவங்களுடைய மந்திரவாதிகள் எல்லாம் கூப்பிட்டு அந்த சக்தியால அவங்களும் இவர் செய்த வித்தையை செய்தார்கள். கரெக்ட். எகிப்திய தெய்வங்களின் மீது கடவுளுடைய அதிகாரத்தை அடிப்படையின்ற எகிப்து தெய்வங்களின் மீது கடவுளுடைய அதிகாரத்தின் அடிப்படையில் ரத்தத்தின் வாதை எதை அடையாளப்படுத்துகிறது? What does a plague of blood symbolize in terms of God's power over Egyptian deities? இது ஓவரால் எல்லாம் இந்த வாதைகள்லாம் ஆண்டவர் பண்ணார் இல்லைங்களா? என்ன நோக்கம், என்ன காமிக்கிறதுக்காக பண்ணார்? ஒரே ஒரு மாரல் இதுல எல்லாம். அந்த எகிப்து தேவர்கள் முன்னால நம்முடைய ஆண்டவர் இந்த வாதைகள்லாம் வரவழைச்சு இந்த ஆரோனை எவ்வளவு மிரக்கிள்ஸ் எல்லாம் பண்ண வச்சாரு. எதுக்காக? கடவுளுடைய வல்லமை, என்னுடைய பராக்கிரமம் எப்படி இருக்கணும்? கரெக்ட். God's authority, கடவுளுடைய வல்லமை இதெல்லாம் பண்ணார். ஆமென். Thank you so much. Thank you sir for answering. Thank you to the family reading, listening. God bless all the families. Good night. Thank you. Thank you. Thank you, sister.